வாங்க வாங்க திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு போன குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். இதுவும் ஒரு மார்கழி மாதம்தான். இந்த பில்டிங் இந்த கோயிலுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில்னு போட்டிருக்காங்கல்ல. ஆனால் ஆக்சுவலாக மேலே வந்து பெருமாளுக்கு போட்டிருக்கிறது திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள்னு போட்டிருப்பாங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங் வச்சுருக்கிறவங்க தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோயில் இழுத்து நல்லா உள்ளே பெருசாக கட்டியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படி தான் என் ஃப்ரெண்டு சொன்னான். இந்த கோயில் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப சின்னதாக கீழே இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இழுத்து நல்லா படியெல்லாம் போட்டு பெருசாக கட்டியிருக்காங்க. அப்படி தான் என் ஃப்ரெண்டு சொன்னான். ஏன்னா திருப்பதியில் ஏழுமலையான அவர் மேலே தானே இருக்கார். அதனால அதே மாதிரி இவங்களும் வந்து மேலே ஏறி போகிற மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் திருப்பதி பெருமாள் எப்படி அலங்காரம் நித்தம் அலங்கார சேவைங்கிற மாதிரி இவரும் வந்து ஃபுல்லும் அலங்காரத்தோடு இருப்பார். அவ்வளோ அலங்காரத்தோடு இருப்பார். நான் அதுவும் வண்டியில் விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் திருப்பி போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்தேன். அதனால் அதுக்கப்புறம் எடுத்தேன். ஆக்சுவலாக இதை வேறு இதில் எடுத்தேன். இதை இப்படி டான் பண்ணால் இது ரொம்ப குட்டியாக போயிடுச்சு. இது நல்லா படி போட்டு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே போய் நின்னோன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம் நான் உள்ளே சுவாமியை எடுக்கலை. அதனால் சுவாமியை சுற்றி உள்ள இதை மட்டும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன், கவர் பண்ணிவிட்டு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துக்கு போனாலே கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்கும். அதுவும் காலையில் டைம் போனோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் ஹைட்டில் பனி கொட்டுற நேரத்தில் ஹைட்டெலாம் செம்மையாக இருக்கும். இது ஒரு மார்கழி மாதம் திங்கக்கிழமை போனேன். காலையில் வந்து வேறு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த கோயில் பக்கமா சரி ஏன் அது வரைக்கும் போயாச்சு, கொஞ்ச நேரம் தானே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு அது பனி கொட்டுறதே உங்களுக்கு இந்த இடத்துக்கு தெரியல. ஆனால் கோயிலை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ரோட்டில் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பனி இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ செம்மையாக தெரியும். இந்த கோயில் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடம்லாம் வந்து இவங்க இந்த தகரம் இதெல்லாம் மேலே ரூஃப்லாம் மூடாமல் வச்சுருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போட்டாங்க. ஆக்சுவலாக ரூஃப் போட்டிருந்தாங்க. அந்த சைடில் உள்ளது